இப்போ மாதவபுரா அசம்பிளி கான்ஸ்டுவன்சி உள்ளடக்கிய சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சி உள்ள அந்த ஆதாரம் தெளிவாகவே இருக்குது. நிறைய சந்தேகம் வருது. நாடு பூரா இப்படி நடந்ததுன்றதுக்கான ஆதாரம் என் கையில் இல்லையே. ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்ன்றது ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கலாமே ஒழிய டு டார்கெட் அ கவர்மெண்ட். ஏன்னா இது ரொம்ப பெரிய சார்ஜ். த லெஜிட்டிமசி ஆஃப் த கவர்மெண்ட் கருவின் குற்றம்ன்றீங்க. மோடி ஜெயிச்சது வந்து 2024 பிஜேபி ஜெயிச்சது வந்து கருவின் குற்றம் என்பது ஏற்புடையதல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா மோசடி பண்ணியிருந்தாங்கன்னா நான் 303லேருந்து 240 வர்றதுன்றது வந்து உங்களுக்கு வந்து 280 வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். சாலிட் டிஃபரன்ஸே அவங்க வந்திருப்பாங்களே. அப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு சிஸ்டம் வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்குது. முழுவதுமாக 2024 தேர்தல் மோசடி என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய நம்பகத்தன்மை அதல பாதாளத்தில் கொண்டு போய் நின்று கொண்டிருக்கிறது, தானே தள்ளி கொண்டு படுகொழியில் நின்று கொண்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் என்பது மட்டும் உண்மை. தட் மச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஒன் கேன் அக்ரி. அதில் சந்தேகமே கிடையாது. இதன் தொடர்ச்சியாக வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது இருக்க நம்பிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை தான் நேற்று வந்து ராகுல் வந்து கைதின் போது சொல்லியிருந்தார். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும், ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குற்றச்சாட்டுகள்லேருந்து எப்படி இந்த எலெக்ஷன் கமிஷன் அதை நிரூபிக்கப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த பேலட் பாக்ஸ் மேலேயுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஆமாம். சரி, இதுவரை இல்லாத அளவுக்கு நம்பகத்தன்மை சிதைந்திருக்கிறது. ஒன்று இவிஎம் மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, ரெண்டாவது வந்து எலக்ட்ரல் ரோல்ஸ் மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் யூவிஎம் மேலே இருக்க அவநம்பிக்கையை விட எலக்ட்ரல் ரோல்ஸில் இருக்க அவநம்பிக்கை சீரியஸானது. நான் இன்னமும் யூவிஎம்மை நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவிஎம் மோசடியால் மோடி ஜெயிக்கலன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இது மக்கள் தீர்ப்பு தான். சில தொகுதிகளில் எலக்ட்ரல் ரோல்ஸால் மோசடி நடந்திருக்கலாம், நாட் பிகாஸ் ஆஃப் இவிஎம் நான் நம்புகிறேன். ஆனால் இவிஎம் மேலேயும் இன்றைக்கி பலருக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு கண்டிப்பாக ஒரு காரியத்தை மோடி எலெக்ஷன் கமிஷன் செய்யணும். விவிபேட்டை கவுண்ட் பண்ணுறது வந்து இப்போ 5 ஓட்டு என்னமோ ஒரு இதுக்கு கவுண்ட் பண்ணுறாங்க. 5 பூத் என்னமோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20% போகணும். 1/5 20% ஆஃப் த மெஷின்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். 20 to 25% வச்சுக்கோங்களேன். 1/5 ஆர் 1/4. இப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சம் வாக்குகள் வந்து உங்களுக்கு வந்து போல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20,000 வாக்குகளையாவது வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10% அது இருக்கணுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 10%. இல்லை மினிமம் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல வந்து எல்லா விவிபேட்டோடையுமே திருப்பி கவுண்ட் பண்ணுறது இல்லை, திரும்பி கவுண்ட் பண்ணுறதுன்றதை தாண்டி அதில் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வரும். பேசிக் நார்ம்ஸ் என்னவாக இருக்கணும்னா இப்போ 5 மிஷின் நம்ம சொல்கிறாங்க இல்லையா. ஆமாம், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 மிஷின்றாங்கன்றது வந்து 5 மிஷின்றது ஏற்புடையதில்லை. இப்போ நீங்கள் அது வந்து பர்சன்டேஜ் வைஸ் தான் நம்ம போகணும்.